வெல்கம் ஆல் டு அவர் யூடியூப் சேனல் ஃபீல் குட் வித் அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களோட குவாலிட்டியான டைமை நம்ம வீடியோஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலில் டே இன் மை லைஃபோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய டேயில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்னிங்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு குட்டி ப்ரேயரோடு தான் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி பண்ணுவேன்னான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப பெருசாக பூஜைலாம் பண்ணிக்கலனாலும் சிம்பிளாக விளக்கேற்றிட்டு மனசுக்கு பிடிச்ச சாமி பாட்டை போட்டுட்டு ஏதோ ஒரு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டாதான் அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு வீக்கில் மேக்ஸிமம் 4 to 5 days இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த vlog பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் எடுத்த ஒரு vlog தான். ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். சைட் டிஷ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட ஒரு சிம்பிளான ஒயிட் குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி மார்க்கெட் போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூனுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே கூட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். மார்க்கெட் போனால் ஒரு 1 or 2 hours கூட ஆகும், ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ அதனால் மார்னிங்கே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. எங்கள் வீட்டுக்கு நியர்பை உள்ள மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ரேட்டுமே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வருவோம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான காய்கறியுமே கிடைக்கும். இந்தியன் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், சைனீஸ் வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஒரு vlog அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த மாதிரி சிங்கப்பூர் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸு, குக்கிங், எப்பப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுற வீடியோஸ், ஷாப்பிங், இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது பாத்திரம் கழுவும்போது கூட ஃபேனை வச்சுட்டு வளர்க்குறாங்களேன்னு பார்க்குறீங்களா? சிங்கப்பூரில் அடிக்கிற வெயில் அப்படி இருக்குங்க. சுத்தமாக முடியல. காலையில் குக்கிங் எல்லாமே லஞ்சுக்கும் சேர்த்து மார்னிங்கே பண்ணிடுறது. 11 o'clock கிச்சனை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறேன். பிகாஸ் 12 o'clock மேலெலாம் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. அப்படியே அப்படியே கூசுது. அந்தளவுக்கு ஒரு வெயில் பயங்கர ஹீட் ஆகிடுது. கிச்சனில் நிற்கும் போது அப்படி வேர்த்து ஊற்றுது. அதனால தான் ஃபேனை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சாப்பிட்டது 9:30 சாப்பிட்டாச்சு. பட் உங்களுக்கெல்லாம் காமிக்கணுமேங்கிறதுக்காக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலேயும் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருந்தேன். இந்த அஞ்சரைப்பட்டி நான் மேரேஜ் ஆகி இந்தியாவிலேருந்து வரும்போதே கொண்டுட்டு வந்தது தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களாம் எப்படி இந்த கிச்சனில் உள்ள பாக்ஸஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை வீக்லி க்ளீன் பண்ணுறவங்களா? இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் கொட்டி வச்சுருக்கிறது, இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவீங்க? எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிச்சனில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிச்சுட்டு திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கிறது நியர்பை உள்ள மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போல்லாம் இங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொடை எடுக்காமல் வெளியில் போகிறதே இல்லை. அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கொடை எடுக்காமல் போகவே மாட்டேன். அன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் ஒரு ரெத்தாய் கறி தான் பண்ணேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் தான் வாங்கலான்னு சொல்லி மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேக்யூம் போடுற ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன். மேக்ஸிமம் டெய்லியுமே நான் வீடை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் வீக்லி ஒன்ஸ் தான் மாப் போடுவேன். அது தேர்ஸ்டேவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். பண்ணிவிட்டு யூடியூப்க்கான சில விஷயங்கள் எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். வீட்டில் நான் கொஞ்சம் பிளான்ஸ் வளர்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் டெய்லி அதுக்கு நான் தண்ணி விட்டுருவேன். தண்ணி விடலனாலும் என் ஹஸ்பண்ட் கரெக்டாக பார்த்து தண்ணி விட்டுருவாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய இலை வாடி போயிருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த வேலையை தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன்.
லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது ஈவினிங்லேருந்து தான் வ்ளாக் கண்டினியூ பண்ணியிருக்கேன். நான் வீட்டுக்குள்ளேயுமே கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறேன். அதுவுமே மணி பிளான்ட்ஸ் தான். நான் இன்னும் கொஞ்சம் வேறு செடிலாம் வாங்கணும்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான வேலைகளை தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன். என்னென்ன மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக நான் வச்சுட்ருக்கேன். இது ஒரு நாள் கூட வாடி நான் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணியிலேயே இந்த செடியை வச்சுருந்தா அது அழுகி போயிடும் அப்படின்னு. பட் அது அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. தண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த வேர் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா அந்த செடி சூப்பராக இருக்கும். பட் நம்ம ஸ்டெம்ப் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா அது அழுகி போயிடும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வளரும். எஸ்டர்டே வெளியில் போயிருந்தோம். ஸோ வந்த டயர்டில் பேக்ஸ் எல்லாம் அப்படியே பெட் மேலே போட்டுட்டு போய் படுத்தாச்சு. நல்ல வேளை பெட் குவில்ட்டு பெட் கவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ ஈஸியாக இருந்துச்சு வந்தோன்னே அழகாக பெட் கவர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி நீட் பண்ணுறதுக்கு. இந்த பெட் கவரை நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும் போது ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 7:15 இருக்கும். அப்படியே வெளிச்சம் ஈவினிங் 5:30 மாதிரியே தான் இருக்கும். பிகாஸ் இங்கே 7:30க்கு மேலே தான் வெளிச்சமே மறையும். மார்னிங் பார்த்திங்கன்னா 7 o'clock மேலே தான் சன் வரும். நம்ம இந்தியாவுக்கும் இங்கேயும் 200 hours டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த கிளிப்ஸு, நெயில் பாலிஷ் இதெல்லாம் மார்க்கெட்டில் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. அங்கே வாங்கினது தான். பார்க்க நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது, அதனால் வாங்கினேன். ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு நெயில் பாலிஷ் லவர். எவ்வளோ நெயில் பாலிஷ் வாங்கினாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. அதுவும் இந்த மாதிரி கடைக்கெலாம் போனேன்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் அங்கே நின்று பார்த்துட்டு புதுசாக ஏதாவது கலர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு சில நேரத்தில் வாங்குவேன், சில நேரத்தில் வாங்காமலும் வருவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்டே புலம்பிகிட்டே வருவேன், நான் வாங்கவே இல்லைன்னு. இந்த மாதிரி நெயில் பாலிஷில் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லலாம் கொஞ்சம் நான் அப்சஸ்டாக இருப்பேன். என்ன மாதிரியே யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டே இன் மை லைஃப்பில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.